வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோவில் இந்த SBI clerk நோட்டிஃபிகேஷனை பற்றி டாக் போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, வருமா வராதா அப்படின்லாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் சொல்லிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசிடுறேன். மொதல் விஷயம் என்னென்னா, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம வெப்சைட்லேயும் நம்ம ஆப்லேயும் புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஆஃபர் வேறு போட்டிருக்கோம். 399 தான் ரெண்டும் சேர்த்து. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி இப்போ உள்ள பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேர் பார்த்திங்கன்னா பூங்குழலி. நேற்று சடனாக ஃபோன் பண்ணிட்டு, சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ IBS POக்கு வந்து காசு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிடுங்க சார்னு ஒரு அமௌண்ட், நல்ல அமௌண்ட்டு 5000 ருபீஸ் போட்டு விட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் யாராவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து தயவுசெய்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி jackson_CWJ. சரிங்களா? ஸோ அதை நான் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் தான் பண்ணலான் இருந்தேன். பட் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னா கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு நம்மளே வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தயவுசெய்து யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸை வந்து பூங்குழலி மேம் சார்பாக நாங்களே பே பண்ணிடுவோம். சரிங்களா? மூணாவது விஷயம், இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் மண்டே, அதாவது ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெய்ட்லியோட அது பேர் என்ன, ஆனிவர்சரி, 8th இயர் ஆனிவர்சரி. ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் மட்டும் அங்கே இருந்தால் பத்தாது. ஸோ நீங்களே எங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். சில் அவுட் அப்படின்னு சொல்லி பெருந்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் தீம் பார்க் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ ஈரோட்டில் இருந்தீங்கனாலும் சரி, பக்கத்தில் சுற்றி உள்ள ஊரில் இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக பெருந்துறை ஈரோட்டில் சில் அவுட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த SBI clerk நோட்டிஃபிகேஷன் பற்றி நிறைய டாக் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? வருமா வராதான்னு எனக்கு வந்துச்சு. நேற்று கனவுல வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கனவே வந்துருச்சு. ஸோ ரெடி ஆகிக்கங்க. SBI பற்றி உங்களுக்கு தெரியாது, IBPSோட மோசமானவங்க. சரிங்களா? திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விட்டு 10 to 15 டேஸில் உங்களுக்கு எக்ஸாமியா ஃபிலிம்ஸ் எழுத வந்துருங்க அப்படின்றவாங்க. ஸோ நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போது தனித்தனியாக படிக்கிறது இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான்யா. பேங்க் எக்ஸாம்னாலே ஒரே சிலபஸ் தான். அதே ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் தான். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் தான். அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் தான் மாறும். இப்போ நீங்கள் IBPS கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே, அப்போ SBI கிளர்க்குக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி IBPS PO நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஸ்டடி பிளான்லாம் பார்த்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களே, அது SBI POக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? ஸோ என்ன லெவல் ஆஃப் டஃப்னஸ் லைட்டாக கூடி. இப்போ IBPS கிளர்க்கு, அதாவது RRB கிளர்க் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் IBPS கிளர்க்கு. IBPS கிளர்க்கோட லைட்டாக ரொம்ப மைல்டாக மாடரேட்டாக இருக்கும். அதுதான் SBI கிளர்க்கு. ஸோ தயவு செய்து ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சும்மா மாற்றி 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 படிக்கிறோம்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ளோவாக தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அந்த உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சில பேர் இப்போ என்ன செய்வோம்னா, இன்றைக்கி காலையில் இருந்துச்சா ரீசனிங்கை படிப்போம், நாளை காலையில் இருந்துச்சா ஆப்டியை படிப்போம், நாளை கழித்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகும், 4 நாள் கழித்து ஒரு டூரு போகலான்னு போவோம், 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ட் ஆகி அப்படியே திரும்ப திங்கக்கிழமை இதே மாதிரி ஆரம்பிப்போம். இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறத கேளுங்க. இன்றைக்கி காலையில் 1 மணி நேரம் நான் ஆப்டி படிக்கிறேன்னா அதே நான் அப்படியே ஆர்கனைஸ்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். டெய்லியும் காலையில் 1 மணி நேரம் ஆப்டி, டெய்லி அடுத்த 1 மணி நேரம் ரீசனிங். இந்த மாதிரி உங்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸ் பண்ணி படிக்கிறனாலும் படிங்க, ஆனால் படிக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கூடிய சீக்கிரம் SBI clerk வரப்போகுது. நல்ல ஒரு வேக்கன்சியோட நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வரலாம். ஸோ ரெடியாக இருங்க. கண்டிப்பாக வெற்றி நமது. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ளோலேயே போய்கிட்டே இருங்க. IBPS clerkக்கும் IBPS POக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? சரிங்களா? சார்லி அமைதியாரு. ஸோ IBPS clerkக்கும் IBPS POக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அதே தான் உங்களுக்கு SBI clerkக்கும் SBI POக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா? அது மாதிரி RRB clerk மெயின்ஸ்க்கும் IBPS POக்கும் ஸ்டடி பிளானர் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சில் அவுட் பெருந்துறைக்கு திங்கக்கிழமை ஆகஸ்ட் 15 செலிப்ரேஷனுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மட்டும் அதை ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ காலையில் 9:30 மணிக்கு ஃபங்க்ஷன். கண்டிப்பாக வந்துடுங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.